So hi friends, welcome to Variety Track. So நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ட்ரோபி இதோட தெர்மோடைனமிக்ஸில் செகண்ட் யூனிட்டில் என்ட்ரோப்பியில் ஹீட்டிங் a gas at constant volume process. ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ஒரு கேஸை ஹீட் பண்ணோன்னா அதோடைய என்ட்ரோப்பி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியது இருக்கும் செகண்ட் யூனிட்டில். ஸோ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு பிவி அண்ட் டிஎஸ் டயக்ராம் நான் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிஎஸ் டயக்ராம் வரையலாம். ஏற்கனவே டிஎஸ் டயக்ராம் எப்படி என்ட்ரோபிக்கு வரையணுன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து டீன்னு எடுத்துப்போம் அண்ட் இதை வந்து எஸ்ன்னு எடுத்துப்போம். இது டெம்பரேச்சர் சேஞ்ச். ஸோ அதே மாதிரி பிவி டயக்ராமும் நம்ம இங்கே வரைஞ்சிடலாம். ஸோ இதை வந்து பின்னு எடுத்துக்கலாம் அண்ட் இதை வந்து வின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ப்ரெஷர் அண்ட் இது வால்யூம். ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இதில் நம்ம ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் ப்ரெஷர் டயக்ராமை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ வால்யூம் சேஞ்ச் ஆகாதனால இந்த இடத்துல வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ ப்ரெஷர் மட்டும் தான் அந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குக்கர் இருக்குது அப்படின்னா இந்த குக்கரை நம்ம ஹீட் பண்ணும்போது இந்த குக்கருடைய வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. பட் உள்ளார இருக்கிற ஏருடைய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ப்ரெஷர்னால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த டெம்பரேச்சர்ஸ்னால என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஹீட் ஆட் பண்ண. ஸோ அதுதான் ஷார்ட்டாக நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துருப்போம் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்னால் என்னென்னு புரியலன்னா நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்க்கலாம். ஸோ அப்போது இங்கே வால்யூம் கான்ஸ்டன்ட் இருந்தனால ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது. ஸோ ப்ரெஷர் இங்கேருந்து இங்கே சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஹீட் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ நம்பர் 1 இந்த இடத்துல நம்பர் 1ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து ப்ரெஷர் ஹீட் கொடுக்க இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆரை வந்து சைட் போடுறேன். இது என்னுடைய ஃபைனல் கண்டிஷனுக்கு வருது. ஸோ ஹீட் கொடுக்க ப்ரெஷர் இங்கேருந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இதிலேருந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக நான் ஹீட் கொடுக்க என்ட்ரோப்பி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கேருந்து பாருங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இதிலேருந்து திரும்பி என்ட்ரோப்பி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் கண்டிஷனாக இருக்கும். இது ஃபஸ்ட் கண்டிஷன் அண்ட் இதனுடைய செகண்ட் கண்டிஷன். ஸோ எவ்வளோ நான் ஹீட் கொடுத்தேன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம், இதிலேருந்து இந்த பார்ட் லைன் பண்ணுறேன் இல்லையா, இந்த ஏரியா இருக்குது இல்லையா, இதுதான் வந்து நான் எவ்வளோ ஹீட் கொடுத்தேன் அப்படின்றதுக்கான அந்த போர்ஷன். இவ்வளோ தான் நான் வந்து ஹீட் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இவ்வளோ ஹீட் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இதில் என்ட்ரோபி எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா S1 to S2 அண்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னா T1 to T2. ஸோ இதில் என்ட்ரோபி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கேருந்து இங்கே ரிவர்ஸில் போட்டிங்கன்னா டிக்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். இன்க்ரீஸ் ஆகிறதுனால நான் ஆரோ இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதில் வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால V1 ஈக்குவல் டு V2ன்னு எழுதலாம். ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது. ஸோ ப்ரெஷர் வந்து இங்கே P1லேருந்து இங்கே P2க்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ரைட்டா? ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ராசஸில் நடந்திருக்கு. இதுக்கு என்ட்ரோபி எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு நார்மலாக தெரியும் ஹீட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கிவ் ஈக்குவல் டு M இன்ட்டு CV எழுதணும். ஏன்னா இது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். அதனால் ஸ்பெசிஃபிக் ஹீட்டட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இன்ட்டு தட் இஸ் T2 மைனஸ் T1 டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்றதை எழுதுவாங்க. ஸோ அதை dQ இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் இன் Q இஸ் ஈக்குவல் டு இப்போது M ஈக்குவல் டு 1 kg பர் கேஜிக்கு எடுத்துட்டோன்னா 1 kg பர் கேஜிக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா M ஈக்குவல் டு 1 kg எடுத்துட்டோன்னா இந்த எம்மோட வேல்யூ கேன்சல் ஆகிடும், 1 ஆகிடும். ஸோ dQ இஸ் ஈக்குவல் டு CV இன்ட்டு டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர். இது என்ன ஆகுது, டெம்பரேச்சர் டிஃபர் ஆகுது. ஸோ அதனால் டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர்னு எழுதலாம். ஸோ இப்போ இதை போத் சைட் டிவைடட் பை டீன்னு எழுதுகிறேன். எதுக்காக போத் சைட் டிவைடட் பை டீன்னு எழுதுறேன்னா, ஏன்னா என்ட்ரோபி இஸ் ஈக்குவல் டு, அதாவது என்ட்ரோபி டிஃப்ரென்ஸ் இன் என்ட்ரோபி இஸ் ஈக்குவல் டு DQ டிவைடட் பை டீன்னு தான் நம்ம எழுதுவோம். இதுதான் இந்த ரூல் நம்ம எப்பயுமே மறக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதை உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ என்ட்ரோபி இஸ் ஈக்குவல் டு DQ பை டீன்ட்டு. ஸோ அதனால் அந்த டேர்ம் வரணுன்றதுக்காக போத் சைட் டிவைட் பை டீன் போடுறேன். போத் சைட் டிவைட் பை டீன் போடுறேன். ஸோ அப்போ இங்கே DQ டிவைடட் பை டீன்னு இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு CV இன்ட்டு DT டிவைடட் பை
டீன்னு போட்டுடலாம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி dq பை டிஏ டிஎஸ்ன்னு எழுதலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் இன் என்ட்ரோபி நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம அதை தானே தேடிட்டு இருந்தோம், ஏன்னா அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்ட்ரோபி சேஞ்ச் தான் கான்ஸ்டன்ட் வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் இன் என்ட்ரோபி தட் இஸ் ஈக்குவல் டு சிவி இன்ட்டு டிடி டிவைடட் பை டி. இப்போ இது ரெண்டு சைடும் இன்டெகிரேட் ஆன் போத் சைடு. இன்டெகிரேட் இந்த ஈக்குவேஷனை இன்டெகிரேட் ஆன் போத் சைடு. இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைடு. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணோன்னா எவ்வளோ என்ட்ரோபி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ட்ரோபி எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கிறது S1 to S2ன்னு போடலாம். டிஃப்ரென்ஸ் இன் என்ட்ரோபி இங்கே சேஞ்ச் ஆகுது. ஸோ தட் இஸ் சிவின்றது கான்ஸ்டன்ட், அதனால் சிவியை வெளியில் எடுத்துடலாம் இந்த ஈக்குவேஷனில். ஸோ இன்டெகிரேஷன் டெம்பரேச்சர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா T1 to T2. ஸோ அதனால் இந்த இடத்துல T1 to T2ன்னு போடலாம். இன்ட்டு டிடி டிவைடட் பை டீன்னு கிடைக்கும். டிடி டிவைடட் பை டீன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை இன்டெகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இதோட லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் S2 minus S1, அதான் டிஃப்ரென்ஸ் இன் என்ட்ரோபி. S2 minus S1 தட் இஸ் ஈக்குவல் டு சிவி இன்ட்டு 1/t இன்ட்டு டிடின்னு இருக்கும். 1/t இன்ட்டு டிடியை பண்ணோன்னா லாக் ஆஃப் T2 டிவைடட் பை T1 கிடைக்கும். லிமிட்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த இன்டெகிரேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை இப்படி கூட எழுதலாம். S2 minus S1 தட் இஸ் ஈக்குவல் டு சிவி இன்ட்டு ln ஆஃப் T2 டிவைடட் பை T1 எழுதலாம். ஸோ இதுதான் ஃபைனலாக நமக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் என்ட்ரோபி எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றதுக்கான ஃபார்முலா. ஸோ கொஸ்டினில் எவ்வளோ என்ட்ரோபி சேஞ்ச் ஆகிருக்கு கான்ஸ்டன்ட் வால்யூமில் ப்ராசஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதிலேருந்து கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் நம்மளுடைய ப்ராப்ளத்தில் டெம்பரேச்சர் கொடுக்காம இப்போ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, ப்ரெஷரோட வேல்யூ மட்டும் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா இங்கே நம்ம ஃபார்முலாவில் டெம்பரேச்சர் தான் இருக்குது. டெம்பரேச்சரோட வேல்யூ T2 T1 கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த என்ட்ரோபி டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் நம்ம ப்ராப்ளத்தில் ப்ரெஷர் கொடுத்துருந்தா இப்போ என்ன பண்ணுறது? நமக்கு கேஸ் ஈக்குவேஷன் தெரியும். ரெண்டு ஸ்டேட்டாக இருந்தால் P1 V1 by T1 that is equal to P2 V2 by T2ன்னு எழுதலாம். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இந்த இடத்துல பாருங்கள் வால்யூம் கான்ஸ்டன்ட். ஸோ V1 that is equal to V2ன்னு எழுதலாம் வால்யூம் கான்ஸ்டன்ட்றதுனால. ஸோ இப்போ இதில் இந்த V1ஐயும் இந்த V2 கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா ரெண்டு ஒன்றுன்றதுனால. ஸோ P1 divided by T1 that is equal to P2 divided by T1ன்னு கிடைக்கும். ஸோ இது P1 V1 by T1 is equal to P2 V2 by இது வந்து T2ன்னு எழுதணும். ஸோ இந்த இடத்துல T2 வரும் இல்லையா? P1 V1 by T1 equal to P2 V2 by T2. ஸோ அப்போ அந்த இடத்துல இந்த இடத்துலையும் நமக்கு T2 தான் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த T2 இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க, இந்த P1 இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ T2 divided by T1 that is equal to P2 divided by P1 எழுதலாம். அப்போ T2 by T1 அப்படின்ற இடத்துல நம்ம P2 by P1ன்றதை எழுதலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல T2 by T1 தான் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை S2 minus S1 that is equal to CV into ln ஆஃப் இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம்? P2 divided by P1ன்னு எழுதலாம். தப்பு இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்றது தான் இதோடைய இது. ஸோ அப்போ நம்ம ப்ராப்ளத்தில் இப்போது ப்ரெஷர் கொடுத்துருந்தாலும் நம்ம என்ட்ரோபி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸுக்கு. டெம்பரேச்சர் கொடுத்தாலும் என்ட்ரோபி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனாவது டவுட்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.